பக்தி கிரேஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பதிவில் ஆடி 15ஆம் நாள், ஆடி 1லேருந்து 32 வரைக்கும் சொல்லிட்டு வரும். ஆடியோடைய விசேஷங்கள் மற்றும் எளிமையான வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வரும். அந்த வகையில் இப்போ ஆடி 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளின்னு சொல்லுவாங்க. ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷம். எப்படி தை வெள்ளி விசேஷமோ அதே மாதிரி ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷம். அன்றைய தினம் அம்மன் வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். எங்கேயும் போகும்போது கூட உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும், கலந்துக்கணும். அந்த ஆடி வெள்ளி 3வது வெள்ளி ரொம்ப முக்கியமான விசேஷம். ஆன்மீகத்தில் 3ன்றது ரொம்ப விசேஷம். உண்மையா இல்லையா? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. ஆன்மீகத்தில் மட்டும்தான் 3க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 3 தடவை சுத்தி வா, ஒரு 3 நாளைக்கு ஒரு வீட்டில் போய் தங்கிட்டு வா, 3 தடவை ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வா, இப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாமே 3 சொல்லுவாங்க. அதுல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அப்ப அந்த ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே மகாலட்சுமி கடாட்சம், லட்சுமி கடாட்சம் வீட்டுல வரணும் அப்படின்னா காசு பணம் மட்டும்தான் இல்லை. நல்லா கேட்டுங்க, நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும். காசு பணம் இருக்குமா? அது வந்தா போயிட்டு தான் இருக்கும். எதுக்கு காசு பணம் வரும்? நம்ம செலவு பண்ண தானே. அது தங்குமா? தங்காது, போயிட்டே தான் இருக்கும். தங்குறது எது? தங்கம். தங்கம் தானே தங்கம். அது ரொம்ப அவசர தேவைக்கு தான் சில ஏழை எளியவர்கள் செய்வாங்களா, கொண்டு அனுமானம் வச்சு வாங்குவாங்க. மற்றபடி தங்கத்தை யாருமே வீட்டில் தான் வச்சிருப்பாங்க. வெளியே போகும்போது போட்டு போவாங்க, வீட்டில் வச்சிருவாங்க. தங்கக்கூடிய ஒரு உலோகம் அந்த மகாலட்சுமி கடாட்சத்துக்கு மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடியது, உயர்ந்த உலோகமாக போற்றக்கூடியது. ஒரு தங்கத்தை வச்சுதான் ஒரு நாட்டுடைய மதிப்பே சொல்லப்படுது. அப்ப அந்த மாதிரி அந்த தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே சொல்லலாம். மரகதம், மாணிக்கம், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அப்ப அதெல்லாம் தங்கறதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு லக்ஷ்மி, மகாலட்சுமி தெரியும். அதுல அஷ்டலட்சுமி அவதாரங்கள் இருக்கு, அதையும் தெரியும். வீட்டுல இருக்கிறது கிரகலட்சுமின்னு தெரியும். ஆனா நம்ம வரவேற்கக்கூடிய லட்சுமி யார் தெரியுமா? அவங்கதான் வரலட்சுமி. வரக்கூடிய லட்சுமி தான் வரலட்சுமி. அப்படிப்பட்ட அந்த வரலட்சுமிய அந்த ஆடி 3வது வெள்ளிக்கிழமையில அதிகாலையில ஸ்நானம் செய்து வஸ்திரம் நாம் தரித்து, சில பேர் சின்ன சின்ன தெய்வ மூர்த்தங்கள் வச்சிருப்பாங்க. லக்ஷ்மியோட அம்மன் இருக்கலாம், லக்ஷ்மி இருக்கலாம். அதற்கு அபிஷேகம் செய்வித்து, ஆடை அணிவித்து, பொட்டிட்டு, தூபதீபம் காட்டி, நைவேத்தியம் வைத்து வணங்கி வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் கோயில் போய் வணங்கலாம். வீட்டில் பண்ணிட்டு அப்புறமா கோயில் போய் வணங்கிட்டு வரணும். அன்றைய தினம் பெரும்பாலும் விளக்கு பூஜை செய்வாங்க. எல்லா அம்மன் கோயிலிலுமே வெள்ளிக்கிழமைகளே, அதுவும் ஆடி வெள்ளியில விளக்கு பூஜை என்று சொல்லப்படும். எல்லாரும் வீட்டுல இருந்து விளக்கு எடுத்துன்னு வருவாங்க. இல்லை கோயில, சில கோயில கொடுப்பாங்க. விளக்கு பூஜை பண்ணி வீட்டுல கொண்டு போவாங்க. அந்த விளக்கை குங்குமத்துல அர்ச்சனை பண்ணுவாங்க. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் தான் எல்லாரும். அப்படிப்பட்ட அந்த விளக்கு பூஜை செய்து வருவார்கள். இதையெல்லாம் எப்படி நீங்க செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு பண்ண வேண்டும், அதுதான் இப்ப சொல்லப்போம். இப்ப நல்லா கேட்டுங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே தங்கம் ஒரு சிறிய குண்டுமணி அளவா இருக்கும். ஏதோ கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. பெரும்பாலும் நடுத்தர மக்கள் வீட்டுல கண்டிப்பா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஏழை விட்டுருங்க. எப்பயுமே நல்லா உனக்கு தெரிஞ்சுங்க, ஒன்றுமே இல்லாத ஏழை எளியவர்களுக்கும் மிகுந்த செல்வம் உடையவர்களுக்குமே எந்த பரிகாரமும் இல்லை. ஏன்னா இவங்க வேணான்டுவாங்க, எங்களுக்கு இதே போதும், இந்த வாழ்க்கை போதுங்க, அடுத்த ஜென்மத்தில் நாங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி நல்ல செல்வ செழிப்பா இருக்கவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. எப்பயாவது பெருசா நஷ்டம், பெருசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் அவங்களுக்கு தேவைப்படும். அடிக்கடி தேவைப்படாது. இந்த இடையில இருக்காங்க பாருங்க, நடுத்தர மக்கள், இவங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க. இவங்க தான் எல்லாமே, இவங்க தான் பரிகாரம் எல்லாமே.
அப்போ அப்போ அவங்க வீட்டில் கொஞ்சமா இருக்கும் தங்கம். அந்த தங்கத்தை அன்றைய தினம் சுத்தம் செய்து பன்னீர் தெளித்து பன்னீர்ல கழுவணும். கழுவி நல்லா கேட்டுங்க. அந்த நகை கடையெல்லாம் ஒரு சீட்டு கொடுப்பாங்க, ரோஸ் கலர்ல இருக்கும். அதுதான் அந்த நகையை வச்சு மடிச்சு கொடுப்பாங்க. அது நீங்க ஃபேன்சி கடையெல்லாம் கிடைக்கும். அதை வாங்கி வந்து வச்சுங்க. இருக்கிறவங்க வீட்டில் பரவாயில்ல, இல்லாதவங்க வாங்கி வந்து வச்சுங்க. அந்த ஒரு பிங்க் கலர் பேப்பர் மாதிரி இருக்கும். அதில் அதை வச்சு அதுக்கு தூபதீபம் காட்டி லக்ஷ்மியா வழங்கி வழிபட்டு, நீ எங்க வீட்டில் தங்கணும், வந்து சேரணும், தங்கணும், இப்படி வேண்டணும். நீ மட்டும் தங்கணும்னா அது அந்த இருக்கிற அளவு தான் இருக்கும். நீ வந்து எங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும், வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும், தங்கிணும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கோரிக்கை வச்சு மகாலட்சுமி சோத்திரங்கள் சொல்லலாம், மகாலட்சுமி காயத்ரி சொல்லலாம், ஸ்லோகங்கள் சொல்லலாம். எதுவுமே தெரியலையா, இருக்கவே இருக்கு, பாட்டு போட்டு விட்டு கேட்கலாம், ஆடியோவில் போடலாம், வீடியோவில் போடலாம். இன்றைய அந்த இது முழுவாக அந்த மகாலட்சுமி நினைவாகவே இருங்க. நினைவாசல் சுத்தம் பண்ணி விளக்கேற்றிட்டு வாங்க. பூஜை ரூம் சுத்தம் பண்ணி விளக்கேற்றிட்டு வாங்க. மகாலட்சுமியை வழிபட்டு வாருங்கள். அந்த தங்கத்தை வைத்து அதை நிறைய சேரணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. இன்னும் ஒரு மேலே போய் வைரம் வேணும்னு விரும்புறவங்க வைரம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க. இதெல்லாமே வந்து எப்பயுமே ஒரு பொருளை நினைத்து நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அது வர வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படிதான் வரும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. பிரபஞ்சத்துல கூட நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா, எனக்கு வந்துடுச்சு, இது கிடைச்சிடுச்சு அப்படிதான் வேண்டணும். வந்துட்ட மாதிரி வேண்டணும். அப்பதான் அது பிரபஞ்சம் அந்த சக்தியை கொடுக்கும். இவன் முன்னாடியே பாசிட்டிவா வேண்டானே, நம்ம கொடுக்கறது முடியே வந்துடுச்சுன்றானே, சரி அவனுக்கு கொடுத்துடலாம். புரியுதுங்களா? சூட்சமம். இதுதான் ஆன்மீகத்துல உள்ள சூட்சமான விஷயங்கள். அப்ப அந்த தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், செல்வ செழிப்பை தரக்கூடியது, லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடியது போன்ற இந்த இதெல்லாம் சேரணும்னா இந்த வரலட்சுமியை நினைத்து வேண்டி வணங்கி வழிபட்டு வரலாம். அவருடைய திருவுருப்பட வைத்து வணங்கி வழிபடலாம். தான தர்மம் செய்யணும். இதெல்லாம் பண்ணிட்டு பகல் தான தர்மம் பண்ணலாம். மாலை வேளையிலே அருகில் உள்ள ஆலயத்தில் சென்று வழிபட்டு வரலாம். இது தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வருது ரொம்ப விசேஷம். அதன் பிறகு அதை எடுத்து பீராவில் பத்திரமாக படித்து விட்டு, இதுல இன்னொரு படி மேல போய் அந்த தங்கத்தின் உடன் தங்க வச்சு வணங்குற தூபதம் காட்டி வணங்குறீங்க இல்லையா, அதனுடன் 5 கிராம்பு, லவங்கம்னு சொல்லுவாங்க, அந்த கிராம்பு, பச்சை கற்பூரம் சிறிது, ஏலக்காய் சிறிது, இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் ஈர்ப்பு தன்மை உள்ளது. இதெல்லாம் சேர்த்து அந்த பேப்பர்ல வச்சு பூஜை முடிச்சு அதை பயபக்தியோட உங்களுடைய நகைப்பெட்டி, பணப்பெட்டி அதை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலும் தங்கம் சேரும். நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். எல்லா நலமும் பெற்று கண்டிப்பாக வாழப் போகிறீர்கள். கண்டிப்பாக நடக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.